அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்ல எக்ஸாம் எழுதுறத பத்தி நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்ல எழுதுனா மார்க் கம்மியாகும். நம்மளால பாஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிய பொறுத்தவரையிலும் அப்படி எதுவுமே கிடையாது. தமிழ்ல எழுதி நெறைய மார்க் வாங்குனவங்களும் இருக்காங்க. தென் அதிக பேர் பாஸ் ஆனவங்களும் இருக்காங்க. ஸோ தமிழ்ல எக்ஸாம் எழுதலாம். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ப்ரோ நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்ல எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். கண்டிப்பா எழுதலாம். எழுதக்கூடாது அப்படின்னு எங்கேயுமே சொல்லில்ல. ஓகேங்களா? நம்ம இப்போ தமிழ்ல எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 12 மார்க். 12 மார்க்கை பொறுத்தவரையிலும் எத்தனை பேஜ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, மினிமம் 7 பேஜ்லேருந்து மேக்ஸிமம் 12 பேஜ் வரலையும் எழுதணும் 12 மார்க்கு. ஓகேங்களா? தென் இன்னொரு விஷயம் கேட்குறது, இன்ட்ரோடக்ஷன் ஸ்னாப்சிஸ்லாம் போட்டு எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக எழுதணும். தமிழில் பொறுத்தவரையிலும் குறிப்பு சட்டகம் அப்படின்னு போட்டு எழுதுவீங்க. குறிப்பு சட்டகம் போட்டு உள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்றத எடுத்து எழுதணும். ஸோ தென் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ப்ரோ அப்படியே ஸ்டோரியாக எழுதுறது கரெக்டாக இல்லை பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணுமா அப்படின்னு கேட்பாங்க. பாயிண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ரீசன் ஏன்னா, நீங்கள் ஸ்டோரியாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வளவலன்னு இருந்ததுன்னா ஒரே கோடு அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் எழுதுறது பாயிண்ட் இதான் சொல்லுது அப்படின்ற மாதிரி இந்த புல்லட் பாயிண்ட் ஸ்டார்லாம் போட்டு எழுதுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட எழுதலாம். பட் நீங்கள் தெளிவாக தெரியுன்ற பட்சத்தில் புல்லட் பாயிண்ட் ஸ்டார் போட்டு எழுதுங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும்போது நீங்கள் புல்லட் பாயிண்ட் ஸ்டார் போட்டு எழுதினீங்கன்னா, நீங்கள் பண்ண தப்பை அது உடனே எடுத்து காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ 12 மார்க்கு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு 7 மார்க்கு. 7 மார்க் எத்தனை பேஜ் ப்ரோ எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்ததுன்னா, ஒன்றுமே கிடையாது. 7 மார்க்கை பொறுத்த வரையும் 4 பேஜ்லேருந்து 6 பேஜ் வரையும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் உங்களுக்கு மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே எழுதலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதலாம். பட் டைம் மேனேஜ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதுறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஸ்னாப்சிஸ் போடணுமா, குறிப்பு சட்டகம் போடணுமாலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் பாயிண்ட்டை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி மென்ஷன் பண்ணி எழுதினா போதும். செக்ஷன்ஸை மட்டும் எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 4 மார்க்கு. 4 மார்க்கை பொறுத்த வரையும் நீங்கள் எத்தனை பேஜ் எழுதுனா 1.5 பேஜ்லேருந்து 2.5 பேஜ் வரலையும் எழுதலாம். மேக்ஸிமம் 3 பேஜஸ் வரலையும் எழுதலாம். ஏன்னா அது 4 மார்க் தான் கொடுக்க போகிறாங்க. தென் இதில் நீங்கள் ரொம்ப எலாபரேட்டாக எழுத வேண்டிய விஷயங்கள் எதுவுமே அதிகமாக இருக்காது. வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்ட் டி ப்ராப்ளம். பார்ட் டி ப்ராப்ளமை பொறுத்தவரையிலும் நீங்கள் எத்தனை பேஜ் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக நீங்கள் ஒரு 4 பேஜ் வரலையும் எழுதலாம். எஸ், பார்ட் டி ப்ராப்ளம் எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோஸ் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை மறக்காமல் போய்ட்டு பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்ட் எழுத போகிறீங்க, ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ எழுத போகிறீங்க, லீகல் ஆப்ளிகேஷன் எழுத போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேஸ் லாஸ் இருந்தால் கேஸ் லாஸ் எழுத போகிறீங்க, ஜட்ஜ்மெண்ட் எழுத போகிறீங்க. ஸோ இதை தமிழில் பார்க்கும்போது வழக்கின் பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு கேஸோட ஃபேக்ட் எழுத போகிறீங்க. வழக்கெழு வினான்னு சொல்லிட்டு என்ன கேஸ் டைட் ஆகுது அப்படின்னு சொல்ல போகிறீங்க. சட்ட மேற்கோள்கள் அப்படின்னு போட்டு எந்த ஆக்ட் உள்ள மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. மாதிரி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எந்த கேஸ்லாவோ அந்த கேஸில் எழுத போகிறீங்க. தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இருக்கிறதே எழுத போகிறீங்க. ஸோ இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியாக மார்க் ஹோப் பண்ணலாம். தென் இன்னொரு விஷயம், டைம் எப்படி கீப்பப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. கூடவே த லா லுக் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், பாய்.